Hi students, we are learn environmental studies from 5th standard. Our chapter experiments with water. What are the things floats? What are the things sinks? Float things in a paper, empty water bottle. Those are float things. Zinc things, I mean அடியில் போயிட்டு தங்கக்கூடியது. Stone, iron piece, soil, those are zinc things. What are the things soluble in water? What are the things insoluble in water? Soluble in water என்னென்ன திங்ஸ் எல்லாம் கரையக்கூடியது? Sugar, salt, blood, ink. இதெல்லாம் என்னது? Soluble in water. Insoluble in water என்னென்ன திங்ஸ் எல்லாம் soluble in ஆகாது? ஸ்டோனு, ஆயில், இதெல்லாம் இன்சாலிபிள், கரையாது. ஓகேங்களா? சரி, நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பார்க்கலாமா? சால்ட்டு நம்ம வாட்டரில் ஆட் பண்ண அடுத்த செகண்டே அது என்ன ஆகிடாது? சாலிபிள் ஆகாது. ஐ மீன் சாலிபிள், பட் 2 minutes ஆஃப்டர், ஐ மீன் ஜஸ்ட் ஒரு 2 or 1 minutesக்கு அப்புறமா தான் அது என்ன ஆகும்? இந்த செகண்டுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும் அப்படின்னா அது கரை. சாயில் என்ன ஆகாது அப்படின்னா இன்சாலிபிள். சாக் பவுடர் ஆல்சோ. சாக் பவுடர் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகும், ஆனால் அது ஃப்ளோட் திங்ஸ் கிடையாது. சடனாக 2 minutes ஆஃப்டர் அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அடியில் போயிட்டு செட்டில்ட் ஆகிடும், அடியில் போயிட்டு தங்கிடுவார் அவர். ஓகேயா? 1 spoon மில்க்கு. அவர் ஹவுஸ் ப்ரிப்பேர் த டீ ஆர் காஃபி. ஸோ மில்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டர் ஆட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகிடும்? ரெண்டுமே மிங்கிள் ஆகிடும். ஓகேயா? எது வாட்டர் எது பால் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆயில். ஸோ ஆயில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹவுஸில் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கறி. அதில் அந்த ஆயில் மட்டும் அந்த ஓரத்தில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஃப்ளோட் ஆகும், வந்துட்டே இருக்கும், அந்த ஓரத்தில் தங்கிட்டு இருக்கும். அவர் ஹவுஸ் கூட ப்ரிப்பேர் த கிரேவி த டைம் என்ன ஆகும்னா மோர் தென் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆயில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ ஆயில் ஆட் பண்ணியிருக்கீங்க குக்கிங் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது என்ன பண்ணுவாங்க? வீட்டில் கேட்பாங்க இல்லையா? எஸ். ஸோ வாட்டருக்கு மேலே தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆயிலு வெந்துட்டுருக்கும். ஸோ ரீசன் என்னென்னா, வாட்டரை விட ஆயிலுக்கு டென்சிட்டி என்னது? லோ, கம்மியாக இருக்கிறதுனால தான் அது மறந்துட்டுருக்கு. ஓகேயா? ஸோ வாட்டர் ஹை டென்சிட்டி, ஸோ அதனால தான் அது கீழே இருக்குது. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு, while doing the experiments Aisha and Hamad had an argument. ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று போகுது, வாக்குவாதம் நடக்குது. Aisha felt that after stirring it the oil dissolved in water. ஸோ ஆயிஷா என்னன்றா, வாட்டரில் ஆயில் என்ன ஆகுது? கரையுது அப்படின்றான். ஹேமட் டிட் நாட் அக்ரி. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். டிட் நாட் அக்ரி, அக்ரினா நம்ப மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது. He said, look that tiny yellow oil drops can still be seen in the water. Aisha said, let's wait for some time and then see. கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. Do you think the oil got dissolved in the water? Why do you think so? பார்க்குறாங்க, ஏன் இது டிசால்வ்டு ஆகாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. Raising drops. Aisha put 2 drops of oil on the lid of her tiffin box. 2 drops என்ன பண்ணுறாங்க? ஆயில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு to that she put 2 drops of water. 2 drop water, 2 drop oil ஆட் பண்ணியிருக்காங்க. 2 drop of sugar solution. சுகர் சொல்யூஷனும் வச்சுருக்காங்க. ஐ மீன் வாட்டரில் நல்லா நம்ம சுகர் என்ன பண்ணுவோம்? நல்லா கரைச்சி தான் அதுன்னு இந்த சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆகிடும், கரை பொருளாக. ஓகேயா? அதுதான் சொல்யூஷன். She tilted the lid.
She saw some drops slid down quickly, while some were left behind. Okay. சரி, இதை நம்மளே என்ன பண்ணியிருக்கலாம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வீட்டில் பண்ணணும். ஓகேயா? ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஸ்டீல் பாக்ஸில் 2 drop ஆயில், 2 drop வாட்டர், 2 drop சுகர் சொல்யூஷன். ஸோ நம்ம போடும்போது எந்த ட்ராப் குயிக்காக கீழே வரும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ சடனாக விரைந்தோடும் தன்மை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சடனாக பாயக்கூடியது. வாட்டரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நீர் தண்ணி பச்சுவாங்க பாரு. நம்ம அடியை திறந்து விட்டு உடனே என்ன பண்ணும், அந்த வாட்டரு சர்சஸ்னா அந்த வாய்க்கால் வழியாக போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ வாட்டருக்கு தான் பாய்ந்தோடும் தன்மை அதிகம். ஸோ அதனால் வாட்டர் தான் என்ன பண்ணும், சடனாக கீழே இறங்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆயிலர் சுகர் சொல்யூஷன். நம்ம இந்த சர்க்கரை பாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் தீபாவளி சீசனில் என்ன பண்ணுவாங்க, அதிரசம் செய்கிறதுக்காக சர்க்கரை பாகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக் பண்ணுவாங்க. அது ரொம்ப திக்னஸாக இருக்கும், கெட்டித்தன்மையாக இருக்கும். ஓகேயா? அந்த சொல்யூஷனை பார்க்கும்போது அது என்ன ஆகுது, அப்புறமா தான் கொஞ்சம் சும்மா தான் என்ன ஆகிட்டே இருக்குன்னா கீழே இறங்கிட்டே இருக்கு. ஓகேயா? யூ ஆல்சோ ட்ரை டு த சேம் அண்ட் தென் tell which drop went head, why did it slip faster. எந்த ட்ராப் வந்து போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக கீழே வருது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? where did the water go? One day Aisha mother put some water to boil on the stove for making tea. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை பாயில் பண்ணுறாங்க டீ மேக் பண்ணுறதுக்கு. she got busy with something and forgot about it. When she remembered and come to check, she found very little water left in the pan. Think, where did the water go? Little water என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பேனுக்கு பக்கத்தில் வைக்கிறான். Think, where did water go? எங்கே போச்சு அந்த வாட்டர் அப்படின்னு பார்க்குறேன். why did Chittibabu and Chittababu keep their mango jelly in the sun? At your house, what things are made by drying in the sun? Okay, நம்ம வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். வாட்டர் வேப்பர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. வாட்டர் வேப்பர் அப்படின்றது நீர் ஆவியாதல். ஸோ நம்ம வீட்டில் ரைஸ் குக் பண்ணுவாங்க. குக் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும், நல்லா பாயில் ஆகும். 100 டிகிரி செல்சியஸுக்கு என்ன பண்ணுவோம், நல்லா கொதிக்கும். ஸோ அப்போ அந்த வாட்டர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆவியாக போகும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ அந்த வாட்டர் தான் என்னது ஆவியாக மாறும். வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். வைக்கும்போது என்ன ஆகும், ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம வாட்டர் வச்சுருப்போம். ஸோ நல்லா பாயில் பண்ண அந்த வாட்டரை என்ன ஆகும், கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? அதுதான் வாட்டர் வேப்பர். நெக்ஸ்ட் நீர் ஆவியாதல். நெக்ஸ்ட் தண்டி மார்ச். அவங்களுக்கு தெரியும், இது கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா. காந்திஜி என்ன பண்ணாங்க, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது ஒரு இயக்கத்துக்கு போனாங்க. This incident took place in 1930 before India became independent. சுதந்திரமாகிறதுக்கு போனது. For many years the British had made a law that did not allow people to make salt themselves. They had also put a heavy tax on salt. Taxனா இந்த வரி பணம் கட்டுறது. ஓகேங்களா? அது நிறைய கட்ட சொல்கிறாங்க. By this law people would not make salt even for use at home. How can anybody live without salt? Gandhiji said, how can a law not allow us to use freely what nature has given? Gandhiji with several other people went on a yatra, long walk. அவங்க என்ன பண்ணாங்க, ஏத்தரை போகிறாங்க. ஏத்தரைனா
நடந்து போயிட்டே இருக்கிறது ரொம்ப தூரம். ஃப்ரம் அகமதாபாத் டு த டெல்லி சீஷோர் இன் குஜராத். என்ன பண்ணுறாங்க, அகமதாபாத்லேருந்து டெல்லி வரைக்குமே அவங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக அதை வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து போகிறாங்க. யாத்ரா டு protest against this law. எதிராக ஒரு விதி. Do you know how salt is made? உப்பு எப்படி மேக் பண்ணுறது? You know, the sea water is collected in shallow beds dug in the sand. என்ன பண்ணணும், சால்ட் வாட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சு இந்த சேண்ட்னா மணல். வாட் இஸ் அலௌடு டு ட்ரை இன் த சன். ஸோ நல்லா என்ன பண்ணுவாங்க, அந்த சீ வாட்டரு சன்லைட்டில் வச்சுருப்பாங்க, ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் த வாட்டர் ட்ரைஸ் த சால்ட் ரிமைனிங்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ நம்ம வாட்டரெல்லாம் என்னவோ கன்வெர்ட் ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோம், வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங்ஸ் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா சால்ட்டு. ஏன்னா அந்த வாட்டர் ஃபுல்லாக எங்கே போயிடுச்சு, வேப்பராக போயிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங்ஸ் இருக்கக்கூடியது அந்த சால்ட்டு தான். ஓகேங்களா. ஓகே, இந்த மெத்தடில் தான் சால்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Okay, you have washed your handkerchief and you went to try it quickly. What all can you do? ஓகே, நம்ம ஹவுஸில் கூட வெட் கிளாத் என்ன பண்ணுவோம், நம்ம சன்லைட்டை ட்ரை பண்ணுறதுக்காக போட்டிருப்போம். ஸோ அது கூட ஈஸியாக என்ன ஆகும், வெட் கிளாத்து ஈரமான துணி சடனாக என்ன ஆகிடும், காஞ்சிடும். ட்ரை கிளாத்தாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், சால்ட் எப்படி மேக் ஆகுது, வாட் ஆர் த திங்ஸ் வந்து சாலிபிள், வாட் ஆர் த திங்ஸ் இன்சாலிபிள், வாட் ஆர் த திங்ஸ் ஃப்ளோட்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் ஜிங்க் அப்படின்றத எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ முழுக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித்து வாட்டரில் என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அந்த டேபிளேஷனில் சுகர், சால்ட், ஆயில் இதெல்லாம் நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணி அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லெசன் see you later. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.